ஓசூர் பகுதியில் விமான நிலையம், அறிவுசார் வழித்தடம், புதிய சிப்காட் உள்ளிட்ட அரசின் புதிய திட்டங்களால் விவசாயிகள் கலக்கம். பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பறிப்போவதால் மாவட்டத்தில் விவசாயம் முழுமையாக அழியும் அபாயம் என விவசாயிகள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் சர்வதேச விமான நிலையம், அறிவுசார் வழித்தடம், புதிய சிப்காட் தொழில்பேட்டை என பல்வேறு திட்டங்கள் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பான அரசின் திட்டங்கள் குறித்தும் அதன் செயல்படுத்தப்படும் வழிகள் தொடர்பான வரைபடங்கள், ஆவணங்கள் என பல்வேறு விவரங்கள் கடந்த சில தினங்களாகவே விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெற்று அதனால் அவர்களின் விவசாய நிலங்கள் கையகப்படுத்துவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாக கலகமடைந்துள்ளனர். சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இது போன்ற திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்தப்பட இருப்பதாக வெளியான தகவல்களால் அச்சமடைந்து தூக்கமின்றி விவசாயிகள் சார்பில் பல்வேறு அமைப்புகளாக மக்கள் பிரதிநிதிகள், முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள், அரசியல் பிரமுகர்கள் என பலரிடமும் இது தொடர்பாக முறையிட்டு வந்தனர். மேலும் நந்திமங்கலம் கிராமத்தில் துவங்கி முத்தாளி, மாரச்சந்திரம் ஆகிய கிராமங்களில் விவசாயிகள் மற்றும் அதன் சங்கங்களின் கூட்டமைப்பாக கூட்டங்களை நடத்தி விவாதித்து வருகின்றன. இந்த நிலையில் இன்று STRR விவசாயிகள் சங்கம் மற்றும் பிற அமைப்புகளின் சார்பில் 3வது முறையாக அலசநாத்தம் சாலையில் உள்ள பெத்தக்குள்ளு கிராமத்தில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் பலரும் தங்களது விவசாய நிலங்களை இனியும் அரசு கையகப்படுத்துவதற்கு அனுமதிக்க போவதில்லை என்றும், இதற்கு அரசு துணை நின்று விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு உறுதி அளிக்க வேண்டும் எனவும், இதனால் உயிரையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார்கள். ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை இழந்துள்ள நிலையில் மேலும் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாது என்று தெரிவித்து பேசினார்கள். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த STRR விவசாயிகள் சங்க தலைவர் முனி வெங்கடப்பா, இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டமாக 25,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளை மாவட்டம் முழுவதும் இருந்து ஒருங்கிணைந்து கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அந்த கூட்டத்தில் இந்த திட்டம் செயல்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக விவசாயிகள் கருத்துக்களை தெரிவிப்பார்கள். கடந்த கூட்டங்களில் இந்த திட்டத்திற்கு சுமார் 3500 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்துவதற்காக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மட்டுமே விவாதிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது இந்த திட்டமும் மிகப்பெரிய அளவில் இருக்க போவதாக எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. நேற்று முத்தாளி கிராமத்தில் இதே போன்று திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் சார்பில் கூட்டம் நடைபெற்றது. இதுவரையில் இது தொடர்பாக விவசாயிகளிடையே நிலவி வரும் குழப்பம் பற்றி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை என்று ஓசூர் சார் ஆட்சியரிடம் மனு அளிக்க திட்டமிட்டிருக்கிறோம். அண்மையில் ஓசூர் வந்திருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதியில் 30 சதுர கிலோமீட்டர் அளவில் லெலட்ஸ் காரிடார் எனப்படும் அறிவுசார் வழித்தடம் அமைக்கப்படும் என அறிவித்தார். எந்த பகுதியில் அதை அமைக்க திட்டமிட்டுள்ளது என்பது தெரியாமல் இருந்தது. தற்பொழுது அது தொடர்பாக வரைபடங்கள் வெளிவர துவங்கியுள்ளன. இதன் காரணமாக விவசாயிகள் குடும்பமாக மிக வேதனைக்குள்ளாகி இருக்கிறோம். மேலும் வெளிவர துவங்கியுள்ள தகவல்களின் அடிப்படையில் 74 கிலோமீட்டர் அளவிற்கு திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. 2 திட்டமாக அரசு சார்பில் வைக்கப்பட்டுள்ள இது தொடர்பான வரைபடங்கள் வெளியாகியுள்ளன. சாலையின் இடது மற்றும் வலது புறங்களில் சுமார் 500 மீட்டர்கள் என கணக்கில் எடுத்துக்கொண்டால் 1 கிலோமீட்டருக்கு அளவிலும் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 கிலோமீட்டர் அகலம் நீளம் கையகப்படுத்தப்பட்டால் அதுவும் 74 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேற்கொள்ள திட்டமிட்டால் இதனால் 36,000 ஏக்கர் நிலம் பாதிப்பு அடைகிறது. சாலையின் இருபுறமும் முறையே 1 கிலோமீட்டர் அகலம் என எடுத்துக்கொண்டால் 18,000 ஏக்கர் நிலம் பாதிக்கப்படுகிறது. இது தொடர்பாக கிடைக்கப்பெற்றுள்ள தகவலின் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலை எண் 948 ஏயில் 40 கிலோமீட்டர் தொலைவிற்கு இதே போன்று 2 திட்டங்கள் அரசு வைத்துள்ளன. தேசிய நெடுஞ்சாலை எண் 844 13 கிலோமீட்டர் தொலைவிற்கு இதே போன்று திட்டம் வைத்துள்ளனர். ஓசூர் வடக்கு வெளிவட்ட சாலையில் மோரணப்பள்ளி பகுதியில் துவங்கி ஜூஜிவாடி வரை சாலைக்கும் இதே போன்று 2 திட்டங்கள் உள்ளன. பாகலூர் புறவழிச்சாலை 4.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 திட்டங்கள் வைத்துள்ளனர். மேற்கூறிய அனைத்து திட்டங்களுக்குமே பெரும்பாலான நிறைவேற்றப்பட வேண்டிய நடவடிக்கைகளுக்கும் அரசு மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே விமான நிலையம் தொடர்பாக டிட்கோ நிறுவனம் வாயிலாக திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்ட ஏலம் கோருவதற்கான அறிவிப்பு வெளியாகப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இவ்வாறு திட்டங்களை நிறைவேற்ற
நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயம் என்பதே முழுவதும் அழிந்து விடும். குறிப்பாக ஓசூரில் மட்டுமே ஏற்கனவே சிறப்பாக பொருளாதார மண்டலம், சிப்காட், தொழில்பேட்டைகள், தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு, வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளுக்கு என பல திட்டங்களுக்கும் பலாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை வழங்கி இழந்துள்ளோம். மீதமுள்ள 30% நிலங்கள் மட்டுமே விவசாயம் செய்து பிழைக்க எஞ்சியுள்ளோம். இந்த நிலையில் மீதமுள்ள நிலங்களை அரசு கையகப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் எங்கள் உயிர் போனாலும் நிலங்களை கையகப்படுத்த விடமாட்டோம். குறைந்தபட்சம் எங்கள் உணவுப் பொருட்கள் உற்பத்தி ஆகுவது அந்த நிலங்கள் கையகப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்றும் அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் அரசை கேட்டுக்கொள்வதாக அவர் வேண்டுகோள் விடுத்தார். பேட்டி முனிவெங்கடப்பா, தலைவர் STRR விவசாயிகள் சங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். நாங்க இன்னைக்கு இது நாலேஜ் காரிடார் கூட்டம் 3வது கூட்டம் சேர்த்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் அடுத்து ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் 25,000 பேர் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இந்த ஃபார்மர்ஸை ஒரு இடத்துக்கு சேர்க்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கங்கே அடுத்தது ஒவ்வொரு டவுன்லேயும் கூட்டம் போட்டு அவங்கள பேசுகிற மாதிரி எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். இது இத்தனை நாள் வெறும் 3,700 ஏக்கர் அந்த மாதிரி தான் ஒரு பிளான் கிடச்சிது. லாஸ்ட் டைம் எல்லாம் 500 பேர் கூட்டி நாங்கள் மீட்டிங் போட்டோம். இது பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் கவர்மெண்ட் நாலேஜில் மீட்டிங் மட்டும் தான் நடத்திருக்கிறோம். நேற்றுக்கு முத்தால நடத்தினோம், இன்னைக்கு பெத்தக்குள்ள நடத்திட்டு இருக்கிறோம். இது கவர்மெண்ட் நாலேஜுக்கு மனு மூலமாக இது வரைக்கும் கொண்டு போகல. இன்னைக்கு சப் கலெக்டர் மேடம் அவர்களுக்கு மனு கொடுக்க போகிறோம். அதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் ஒரு 5-6 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. 5-6 பேர் மட்டும்தான் கொடுக்கணுன்ற மாதிரி இப்போ தான் போலீஸ் பேசிட்டு போனாங்க. இதில் லாஸ்ட் டைம் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் இங்கே ஓசூர் வரும்போது 30 சதுர கிலோமீட்டரில் நாலேஜ் காரிடார் வர்றதை அவரே அறிவிச்சிட்டு போனார். அந்த எந்த இடம் எதுன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ அது வெளியில் மேப்பெல்லாம் நிறைய வெளியில் வந்துடுச்சு. அதனால எல்லா மக்கள் ஃபேமிலியாக நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறோம் ஃபார்மர்ஸு. அது 30லேருந்து இப்போ 74 கிலோமீட்டர் வரதா பிளான்ஸ் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. 74 கிலோமீட்டர்ல 2 பிளானாக வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. ஒவ்வொரு ரோடுக்கு 2 பக்கமும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 1/2 கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டர் விடுத்து, ஒவ்வொரு கிலோமீட்டர்னா 2 கிலோமீட்டர் விடுத்து. 2 கிலோமீட்டருக்கு 74 கிலோமீட்டர் லாங்கில் அவங்க எடுத்ததுன்னா அது 36,000 ஏக்கர் லேண்ட் பாதிப்புக்கு உள்ளாகுது. அதே 1 கிலோமீட்டர் எடுத்தாங்கன்னா 18,000 ஏக்கர் லேண்ட் அது பாதிப்பு உள்ளாகுது. இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஸ்கெட்சில் 948 ரோடில் NH 948A 40 கிலோமீட்டருக்கு 2 பக்கமும் இதே மாதிரி 2 பிளானை வச்சுருக்காங்க. 844 ரோடு 13 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. ஓசூர் நார்த் அவுட்டர் ரிங் ரோட்டில் மோர்னப்பிள்ளையில் ஸ்டார்ட் ஆகி ஜூஜ்வாடியில் முடியுது. அதுவும் சேம் இதே மாதிரி 2 பிளானை வச்சுருக்காங்க. பாகலூர் பைபாஸ் ரோடு 4 கிலோமீட்டர் அது 2 பிளானை வச்சுருக்காங்க. இந்த 2 பிளானுமே எங்களுக்கு இருக்கிற தகவல் படி கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அது ஆல்ரெடி டிட்கோக்கு கொடுத்து இது ஆக்ஷனாக விட்டு டிபிஆர் ரெடி பண்ணுறதுக்கு டெண்டர் விட்டதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இது. ஸோ இவ்வளோ லேண்டெல்லாம் எடுத்தாங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் அக்ரிகல்ச்சர்ன்றதே இல்லாமல் போய்டும். அதெல்லாம் ஸ்பெஷலாக ஓசூரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே SEZ, சிப்காட் 1 and 2, 3 டேமுக்கு, அது இல்லாமல் 948 ரோடுக்கு, ஏகப்பட்ட நேஷனல் ஹைவேஸ்க்கு, ஹவுசிங் போர்ட்ஸ்க்கு நாங்கள் ஏகப்பட்ட பல 1000 ஏக்கர் லேண்டை இழந்துட்டோம். இன்னும் அரைக்குறையாக ஒரு 30% லேண்டு தான் அக்ரிகல்ச்சருக்காக வச்சுருக்கிறோம். இந்த இருக்கிற லேண்டையே கவர்மெண்ட் எடுக்க வந்தாங்கன்னா எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் விடுறதுக்கு தயாராக இல்லை. அட்லீஸ்ட் எங்களுக்கு சாப்பாடு உணவுக்காக இருக்கணும் லேண்டுன்றது. தயவுசெய்து இங்கே வந்திருக்கிற அத்தனை ஃபார்மர்ஸ் சார்பாக நீங்கள் பிரஸ்காரங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ட்டு எல்லா ஃபார்மர்ஸ் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.